த ஃபேமிலி மேன் 3 வெப் சீரிஸுக்கான ஷூட்டிங் இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இந்த வருஷமே இது அமேசான் பிரைம்ல வந்துரும். பாலையோட அகண்டா 2 மூவில சம்யுக்தா மேனன் நடிக்க போறாங்க. இது அபிஷியலாமே இப்ப சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். மோகன்லாலோட லூசிஃபர் 2க்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஜனவரி 26 நைட்டு 7:07க்கு வரப்போகுது. மணிரத்னம் அடுத்த ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் எடுக்க போறதாவும் அதுல ஃப்ரெஷ்ஷான ஸ்டார் காஸ்ட் இருக்க போறதாவும் நியூஸ் இப்போ வந்திருக்கு. தக்லீஃப் படத்துக்கு அப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. SK25க்கான டைட்டில் டீசர் அடுத்த வாரம் வரப்போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. சோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி டைட்டில் கூட ஓரளவுக்கு ரிவீல் ஆயிடுச்சு, பராசக்திங்கிற மாதிரி. சோ இதான் வைக்கிறாங்களா இல்ல வேற வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 69 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி 26 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோபி பிரசன்னா தான் போஸ்டர் டிசைன் பண்ணுவாரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படம் இந்த வருஷம் அக்டோபருக்கு வர போறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய நியூஸ் என்னன்னா இந்த படம் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸா போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது அதெல்லாம் அக்டோபர் மென்ஷன் பண்ணிருந்தா படம் கன்ஃபார்மா வந்துரும். மென்ஷன் பண்ணலன்னா படம் கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தக்லீஃபோட ஷூட்டிங் முடிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, ஆனா படம் ஏன் ஜூன்ல வருதுன்னு கேட்டிருக்காரு. அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு டைம் தேவைன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது அவங்க சொல்லக்கூடிய ரீசன். இதுல கிராபிக்ஸ் எல்லாம் ஒன்னும் பெருசா இருக்க போறது இல்ல. ஏன்னா இது ஒன்னும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இல்ல, ஆக்ஷன் மூவி தான். ஆனா இருந்தாலும் இவ்வளவு டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க. துருவநட்சத்திரம் ரிலீஸ் பிளான் பத்தி கேட்டிருக்காரு. பிளான் எல்லாம் ஒன்னும் கிடையாது. இன்னும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணதான் முயற்சியை பண்றாங்க. SK25 படத்துக்கு தான் புறநானூறு பேர் இருக்கு, அப்புறம் வேற வைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. இது சூர்யா இருக்கும்போது வச்ச டைட்டில் இப்ப ஹீரோ மாறியாச்சு, அதனால டைட்டில் மாத்துறாங்க. சந்தானம் திரும்ப காமெடிக்கு வரப்போறதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இது ரொம்ப வருஷமா டாக்ஸ் போகுது காமெடிக்கு வரப்போறதா. ஆனா காமெடிக்கு வர ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. எப்பனா விக்னேஷ் சிவன் அஜித் படத்தை எடுக்கிறதா இருந்துச்சுல, அதுல காமெடினா சந்தானம் கமிட் ஆனாரு. விக்னேஷ் சிவன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை ஒத்துக்க வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் ஆகி தான் விடாமறிச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஒருவேளை அந்த படம் நடந்திருந்தா சந்தானம் திரும்ப காமெடினா வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அது மிஸ் ஆயிட்டு. சூர்யா 45யோட ஷூட்டிங் அப்டேட் கேக்குறீங்க. ஷூட்டிங் திரும்ப ரெசியூம் பண்ண மாதிரி அப்டேட் ஒன்னும் வரல. பொங்கலுக்கு அப்புறம் திரும்ப ரெசியூம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். பாலாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த படம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, நியூஸும் எதுவும் வரல. நான் வந்தா சொல்றேன். லியோ OST எப்போ வரும்? கோட்டோட OST 3 வருமானு கேட்டிருக்காரு. இல்ல அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். லியோ OST வேணா சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு. அனிருத்தா அது சீக்கிரமே வரும்னு தான் சொல்றாரு. அனிமல் 2 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. ஸ்பிரிட் மூவிக்கு அப்புறம் தான் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கு இன்னும் டைம் ஆகும். அயோத்தி டைரக்டரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. திரும்ப சசிகுமார் கூடவே ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாரு. கல்கி 2வோட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. ரிலீஸ் அளவுக்குலாம் இன்னும் போகல. அவங்க படம் வர இன்னும் டைம் ஆகும். நான் டேட் தெரிஞ்சா சொல்றேன். லப்பர் பந்து 2 வருமானு கேட்டிருக்காரு. இல்ல அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் என்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பாக்குறாரான்னு தெரியல. எனக்கு முன்னாடி உடம்பு சரியாயிடுச்சு. அசோக் செலவனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அசோக் செலவனுக்கு அடுத்து வரப்போற படம் தக்லீஃப் தான். இட்லி கடை மூவிலையும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அது கரெக்டா தெரியல. சூர்யாவுக்கு தியேட்டர்ல லாஸ்டா வந்து ஹிட்டான படம் எதுன்னு கேட்டிருக்காரு. சூர்யா சைட்ல என்ன சொல்றாங்கன்னா சிங்கம் 2 தான் சூர்யாவுக்கு லாஸ்டா தியேட்டர்ல வந்து பெரிய ஹிட்டான படம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்திருக்கு. இது ஹிட் அது ஹிட்னு என்கிட்ட சண்டைப்படாதீங்க. இது நான் சொல்லல, சூர்யா சைட்ல இதான் சொல்றாங்க. சிங்கம் 2 தான் கடைசியா வந்ததுல ஹிட்னு. அங்க சொல்றதான் நான் இங்க சொல்றேன். தாக்கு மகராஜ் படம் பாத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் இன்னும் படம் பாக்கல. நான் ஆல்ரெடி இதை பத்தியும் சொல்லிட்டேன். இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. சோ அதனால இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தமிழ்ல வர புது படம் பார்க்க தான் டைம் கரெக்டா இருக்கு. தளபதி 70 பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2 டேஸ்க்கு முன்னாடி. சோ அந்த வீடியோ போய் பாருங்க. இவர் ஒரு வித்தியாசமான ஹெல்ப்பை கேட்டிருக்காரு. என்னன்னா அகல்யான ஹீரோயினோட பேர் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் படம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் படம் தெரிஞ்சா சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி வேற யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.